ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன். நம்ம இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்றத பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் இருக்கலாம். கடலெண்ணெய் இல்லாம மற்ற ஆயில் இருந்தா நல்லா இருக்கும். இதுல வந்து ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4, 5 பட்டை, கிராம்பு இது எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து 400 கிராம் ஆனியன் நான் எடுத்திருக்கேன். 400 கிராம் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல புதினா. இது எல்லாமே எண்ணெயிலேயே போட்டு வதக்கிங்க. அப்பதான் கடைசி ரைஸ் வர சாப்பிட்ற வரைக்கும் அந்த புதினா ஸ்மெல்லு அந்த ரைஸ்ல இருக்கும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து வெறும் தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். ஏன்னா 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன், 3/4 கிலோ ரைஸ் போடுறேன். ஸோ இது எண்ணெயிலேயே வதக்கிட்டோம்னா உங்களுக்கு ஃபர்தரா கலர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுலயே கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போற வரைக்கும் சிம்லயே வச்சு வதக்கிடுங்க. அப்புறம் வந்து 400 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 400 கிராம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதோட கூட நம்ம தயிர் சேர்த்துக்க போறோம். தயிர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன், அதாவது ஒரு சின்ன கப்ல 1 கப்பு வர்ற அளவுக்கு நல்லா கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து மேஷ் ஆகணும். இந்த தக்காளி மேஷ் ஆகுறதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிரேவி மாதிரி நல்லா வதக்கணும். தக்காளி எல்லாமே பாருங்க எவ்வளோ அழகா குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா பெருசு பெருசா கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி இருந்தாதான் சீக்கிரமா அது வந்து கரையாது. இது நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நாம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு 1 டம்ளர் தண்ணி தான் நான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா வந்து அதுவே கரெக்டா இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளியில இருந்து தண்ணி வருது. அப்புறம் சிக்கன்ல போட்ட பிறகு சிக்கன்ல இருந்து தண்ணி வருது. ஸோ அதனால 1 கப் ரைஸுக்கு 1 கப் தண்ணி போதும். நான் வந்து இதுல 2 கப் ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ 2 கப்பு தண்ணி போட்டாச்சு. பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரைஸை ஆட் பண்ணிடலாம். ரைஸ் வந்து வெங்காயம் தக்காளி வதக்க சொல்ல ரைஸை தண்ணி ஊத்தி ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈவன் ஊற வைக்காம அப்படியே போட்டா கூட இன்னும் நல்லா தான் இருக்கும். நல்லா போட்டுட்டு ஒரு சின்னதா லைட்டா கலரி விட்டுக்கோங்க, அரிசி உடையாத அளவுக்கு. இப்ப நல்லா மூடி போட்டு ஒரு விசில் வரணும். ஒரு விசில் வர வரைக்கும் இருக்கட்டும். ஒரு விசில் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜ் ஏர்லாம் போன பிறகு இப்போ ஓபன் பண்ணி பாருங்க. வாவ், சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு கலர்ஃபுல்லான சிக்கன் பிரியாணி நல்லா கம கமன்னு இருக்கு பாருங்க. ரைஸ் வந்து நீல நீளமா இருக்கு. நீங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்க சொல்ல தண்ணி ஊத்தினாலுமே போதும். ஒரு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸும் சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா நீல நீளமா இருக்கு பாருங்க ரைஸ். இப்படிதான் வந்து சூப்பரா இருக்கும் பாருங்க. அடியில எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே அடி பிடிக்காம தான் இருக்கும் பாருங்க. இது நல்லா அழகா லைட்டா கலருங்க. ரொம்ப கலர்னீங்கன்னா உடஞ்சி போயிடும் ரைஸ். இதை வந்து லைட்டா கலரிட்டு மறுபடியும் மூடி வச்சிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அது வந்து குக் ஆயிடும் பாருங்க. சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான இது பாக்குறதுக்கு தான் உங்களுக்கு அப்படி இருக்கு. ஆனா தட்டுல போட்டு பாருங்க, ரைஸ் வந்து கரெக்டா இருக்கும். ரொம்ப குழஞ்செல்லாம் போயிருக்காது. நல்லா ஒரு 3/4 வேக்காடு அந்த ரேஞ்சில தான் இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ. நன்றி. வாழ்க வளமுடன்.